ஏமா எதுக்குமா இப்படி பால்கோவா அரைச்சிட்டு இருக்கீங்க? அரைக்கல மோகி, துருவிட்டு இருக்கேன். இது ஒரு சூப்பரான நார்த் இந்தியன் ரெசிபி, செம்மையா இருக்கும். வாங்க. மால்புவா இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இதுக்கு முதல்ல இந்த மாதிரி சர்க்கரை இல்லாத கோவா எடுத்துக்கோங்க. நல்லா துருவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே 1.5 கப்பு மைதா, 1/2 கப்பு ரவை, 2 ஸ்பூன் சர்க்கரை, 2 கப்பு பால், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் அடிச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்படி கரண்டியில் நல்லா கலக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அவ்வளோதான். இதை அப்படியே மூடி வச்சிருங்க. இப்போ ஒரு பேனை வச்சு 2 டம்ளர் தண்ணியை விட்டு 1 டம்ளர் சர்க்கரையை போட்டு அது நல்லா கொஞ்சம் ஜீரா பதத்துக்கு பிசு பிசுன்னு வரட்டும். ஃபைனலாக இதில் ஏலக்காவை தூவி பாதி லெமனையும் பிழிஞ்சுக்கோங்க. திரும்பவும் கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கும். அவ்வளோதான். இதையும் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது இது எப்பமா பண்ணீங்கன்னு மோகன் வந்து நிற்கிறான். ஆமாங்க, மால்புவா மேலே ரபடி விட்டால் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒன்றும் இல்லை, பால் பவுடர் கொஞ்சம் கோவா சேர்த்து அப்படியே திக்காக பால்கோவா மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இதையும் வச்சுக்கலாம். இப்போ ஒரு குழியான பாத்திரம் வச்சு கேடிவி ட்ரூ வேல்யூ கிரவுண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். இது பாரம்பரியமான சுவையான மனம் நிறைந்த புதிய அறிமுகம். நம்ம பாட்டி காலத்துலலாம் யூஸ் பண்ணாங்களே அந்த மாதிரி ரொம்ப சுத்தமாக பியூராக நேச்சுரலாக இருக்குங்க. கேடிவி ட்ரூ வேல்யூ ரிச் இன் மூஃபா. இந்த எண்ணெயை விட்டு இது நல்லா கொஞ்சம் சூடானதும் நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த மாவை அப்படியே இதில் ரவுண்டாக பூரி போல ஊத்திக்கிட்டே வரலாம். இது பாருங்க, வெந்ததும் லைட்டா மேலே ஏறி வரும். அப்படியே 2 பக்கமும் திருப்பி எடுத்து நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற சக்கரை பாகுல போட்டு நினைச்சு அப்படியே இப்படி தட்டுல வரிசையா அடுக்கிடலாம். ஃபைனலா இது மேல ரவுண்டா அப்படியே ரபடியும் ஊத்திக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃபைனல் டச்சுக்கு பிஸ்தாலாம் நான் இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேங்க. அது கூட கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸையும் சேர்த்து அப்படியே தூவி விட்டீங்கன்னா எந்த கடையில வாங்குனீங்கன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி சூப்பர் ரெசிபிக்கலாம் கேடிவி பேஜை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் இந்த ரபடி எடுத்து சாப்பிட்டு பார்த்தா வேற லெவல். ட்ரை பண்ணி பாருங்க.